கைஸ் வெல்கம் டு ஜயான் ஏர்னிங் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லோரியல் அப்படிங்கிற ஒரு ஆப்னுடைய டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா லான்ச் ஆகி ஒரு 6 மந்த் கிட்டே இருக்கும். நிறைய ஐடிஃபையர் இருந்துச்சு இந்த ஆப்பில். ஓகேவா, ஃபைனலாக இந்த ஆப் வந்து நம்ம டீமில் யாருமே யூஸ் பண்ணல. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நார்மல் பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் இன்கம் ஹையாக இருக்குது, போட்ட அமௌண்ட்டை நம்ம 5 டேஸில் 3 டேஸில் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 1 வீக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு குரூப்லேயுமே நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க மெம்பர்ஸ், இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு. என்னோட டீம் மெம்பர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணலை, பட் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா 10 டேஸ் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. 4500 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு 3600 ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஒரே நாளில் போட்ட அமௌண்ட், 2 நாளில் போட்ட அமௌண்ட்டு எடுத்து ப்ராஃபிட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்பில் போட்ட அமௌண்ட்டை 15 நாள் 20 நாளில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தான் அது நார்மல். அப்படி இல்லைனா ஒரு 12 நாள் 13 நாள் 10 நாள் கொடுத்துருந்தா கூட ஓகே. 10 நாள்னா கூட நீங்கள் உங்களோட டீடைல்ஸை கேட்காம நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா போட்ட அமௌண்ட்டை வித்தின் 2 டேஸ்க்குள்ளே ரெக்கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாசிபிளே கிடையாது. இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் அடுத்த நாள் ரிட்டர்ன் வராது. ஆல்ரெடி நிறைய மெம்பருக்கு விட்ராவல் பெண்டிங் இருக்குது. நிறைய அமௌண்ட் போட்டவங்களுக்கு, சின்ன அமௌண்ட் போட்டவங்களுக்கு மட்டும் விட்ரா கொடுத்து குரூப் ஆக்டிவாக வச்சிருப்பாங்க. பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு நார்மல் பர்சன் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு. ஒரு ஆப்பை நீங்கள் நார்மல் பர்சன் கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை கைட் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்குமே தெரியாது எப்படி ஆஃபர் இருக்கும், எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு ஆப் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆப்ஸ் பற்றி நல்ல நாலேஜ் உள்ள லீடர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு குரூப் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க உங்களையுமே கைட் பண்ணி கொண்டு போவாங்க. ஓகேவா, ஐடிஃபையர் ஆகுறது எந்த ஒரு டீம் லீடர்ஸ்க்கும் தெரியாது. ஆனால் ஆஃபர் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிறது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க அந்த டைம். ஸோ நீங்கள் யாரை சூஸ் பண்ணி லிங்க் வாங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லாங் டர்ம் ஆப்க்கு இம்பார்ட்டன்ட். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் மெம்பர்ஷிப் வேலிட் கார்டு ஒன்று வாங்க சொல்லுவாங்க. இது முடிச்சக்கப்புறம் பெண்டிங்கில் இருக்கவங்க விட்ராவல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்குக்கு டாக்ஸ் பே பண்ணணும். அது பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா விட்ராவும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணாலும் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வராது. இந்த ஆப் வந்து டோட்டலி க்ளோஸ்டு. ஒரு ஆப்பில் 3 நாளைக்கு மேலே விட்ரா வரல அப்படின்னா அந்த ஆப்பில் என்றைக்குமே விட்ரா வராதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இதில் லாஸ் பண்ண அமௌண்ட்டை ப்ராஃபிட்டாக ஆக்கணும், இதில் விட்ட அமௌண்ட்டை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆப்ஸில் விட்டதை நான் வேறு ஒரு ஆப்ஸில் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மெம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஆப் கொடுத்து நீங்கள் லாஸ் ஆன அமௌண்ட்டை நான் ரெக்கவர் பண்ணி கொடுக்குறேன். எல்லா ஆப்புமே ரிஸ்க் தான், எல்லாமே க்ளோஸ் தான் ஆக போகுது ஒரு நாளைக்கு. அது எப்போ க்ளோஸ் ஆக போகுதுன்னு நான் முன்னாடியே குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஓகேவா, ஐடிஃபையர் ஆகிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஆனால் க்ளோசிங் ஸ்டேஜை கம்பல்சரி நான் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஓகேவா, தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ எந்த ஆப் எடுத்தாலும் உங்களுக்கு லிங்க் கொடுத்தவங்கள்ட்ட கேட்காம நீங்கள் அதிகமான அமௌண்ட் அப்கிரேட் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும். ஆப்ஸ் வந்து 100% ரிஸ்க், 100% ரிஸ்கில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஒரு ஆப்பில் விட்ட அமௌண்ட்டை இன்னொரு ஆப்பில் தான் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். அடுத்தடுத்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது படி ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட் எடுப்பீங்க. தென் ஒரு ஆப் லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்காக லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல இருக்காமல் மூவ் ஆன் ஆகி அடுத்தடுத்த ஆப் பண்ணி ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்குவேன். எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதிகமான அமௌண்ட் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக உங்களோட லீடர்ஸோட கைடன்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதுக்கப்புறம் இல்லை டாக்ஸ் கார்டும் வாங்கக்கூடாது. தென் மேனேஜர் இன்னொரு லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ண சொன்னாலும் ஜாயின் பண்ணக்கூடாது. அந்த ஆப் 3 மந்த் 6 மந்த் போகும்னு மெசேஜ் போடுவாங்க. அது நம்பியும் ஜாயின் பண்ணாதீங்க. அதுவும் ஃபேக் ஆப். 10 to 15 டேஸ்க்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.